அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியாவினுடைய புலம்பல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய அச்சுறுத்தல்கள் நிறைவேறினதை அங்கே எரேமியா தன்னுடைய புலம்பல் புத்தகத்திலே 17ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார், உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தமது சொந்த மக்களை நிர்மூலமாக்கி யூதாவின் பகைஞருடைய ஆற்றலை, அதாவது கொம்பை ஆண்டவர் உயர்த்தினதாக இங்கே எரேமியா குறிப்பிடுகிறார். தேவன் சொல்லுவது விளையாட்டான சொற்கள் அல்ல. இஸ்ரவேலருக்கு பூர்வ நாட்கள் முதல் கொண்டு சொல்லி வந்ததுதான் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. கீழ்ப்படிதலினுடைய ஆசீர்வாதத்தை மோசையின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். கீழ்ப்படியாமையின் நியாய தீர்ப்பையும் அவர்களுக்கு சொல்லி வந்தார். நமக்கு இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் மாத்திரம் போதிக்கப்படுகின்றன. கீழ்ப்படியாமையினுடைய நியாய தீர்ப்புகளை நாம் விரும்புகிறதில்லை. வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே கீழ்ப்படிதலினுடைய ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமையினுடைய நியாய தீர்ப்பையும் இணைத்தே வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் என்பதை பார்க்கிலும் வெறும் ஆசீர்வாத வசனங்களை மாத்திரம் நமக்கு எடுத்துக்கொண்டு அந்த கீழ்ப்படிதலையும் விட்டுவிடுகிறோம். கீழ்ப்படியாமல் போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வருமே, அதையும் நாம் விட்டு விடுகிறவர்களாக வாழுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் வழியாகவும் பின்பு தீர்க்கதரிசிகளின் வழியாகவும் அவர் எச்சரிப்பை அவர் வழங்கினார். மோசே சுமார் கிமு 1500 அவர்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதி கொடுத்து, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் இத்தகையான ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி அவர்களுக்கு 623 கட்டளைகளையும் 10 கற்பனைகளையும் அவர்களுக்கு மோசே வழங்கியிருந்தார். கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன நியாய தீர்ப்புகள் வரும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். மீகா தீர்க்கதரிசி சுமார் கிமு 742 687 வரையிலும் இந்த காரியங்களை அவர் வலியுறுத்தி கொண்டே வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியும் சுமார் கிமு 740 கிமு 670 வரையிலும் இந்த எருசலேமினுடைய சிறையிருப்பை குறித்து, பாவத்தின் நிமித்தமாக கீழ்ப்படியாமை நிமித்தமாக நியாய தீர்ப்புகள் வரும் என்பதை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். செப்பனியா தீர்க்கதரிசியும் சுமார் கிமு 640 609 வரையிலும், உள்தால் தீர்க்கதரிசி சுமார் கிமு 640 609 வரையிலும், எரேமியா சுமார் கிமு 626 முதல் சொல்லி வந்த அந்த தேவனுடைய அச்சுறுத்தலான காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது எருசலேம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவாக வேண்டிய என் தேசம் மண்மேடுகளாக மாற்றப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி பார்த்துத்தான் இங்கே எரேமியா அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். எத்தனை தேவ மனிதர்கள் கூறியும் எச்சரிப்படையாத ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு தேவனுடைய தீர்ப்பை சந்தித்துதான் ஆக வேண்டும். அது ஏதோ எதிர்காலத்தில் நடக்கும்னு சொன்னது போல எரேமியாவின் நாட்களில் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் எரேமியா சொன்ன அந்த நாட்களிலேயே அவைகள் நிறைவேறிவிட்டன. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நேராக தேவனுடைய வார்த்தைகள் எச்சரிப்பாக வரும் பொழுது அது என்னைக்கோ நடக்க போகிறது. நம்ம இன்றைக்கு மனம் போல வாழுவோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது எத்தனை துரிதமாக நம்மை அது அண்டிக்கொள்ளும் என்று சொல்லி தெரியாது. தேவ மனிதர்கள் கூறுகிற எச்சரிப்புகளை நம்ம இந்த நாட்களிலேயே அனுபவித்து விடுவோமோ என்று பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றும் தேவ வசனமும் தேவ மனிதர்களின் எச்சரிப்பும் நமக்கு ஒருவேளை விளையாட்டா தோன்றிச்சின்னு சொன்னால்
ஒருவேளை விளையாட்டாக இருந்திருந்தால் நல்லது தான். ஆனால் மாற்ற முடியாத திட்டமுடன் சரியான நேரத்தில் தேவனுடைய தீர்ப்புகள் நம்மை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்று எருசலேமின் மண்மேட்டில் அழுது புலம்பியோரை போல நாமும் அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. இன்று பாவத்துக்காக அழுது மனம் திரும்ப விரும்பாது நியாய தீர்ப்பை பார்த்து நகைத்தோம் என்று சொன்னால் அன்று நியாய தீர்ப்பு நம்மை பார்த்து நகைக்கக்கூடியதாக மாறிவிடும். அது நம்மை பாவத்தினுடைய கூண்டில், பாவமானது நம்ம ஒரு கூண்டில் நிறுத்திட்டு அது தன் வழியே அது போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற மனிதர்கள் ஒரு நியாய தீர்ப்பின் கூண்டில் நிற்பாங்க. பாவம் அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிடும். நியாய தண்டனையானாலும் சரி, ஆக்கினை தண்டனையானாலும் சரி, அதை அனுபவிக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனும் தான். ஒழிய நம்ம பாவத்துக்கு துணையாக இருந்தவங்க கூட நம்மோடு கூட வந்து நிற்க முடியாது என்கிற காரியத்தை இங்கே எரேமியா பார்த்து, பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தைகள் அவர் நிறைவேற்றிட்டாரே, ஆண்டவர் நினைத்ததை செய்து விட்டாரே, அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படியா அவர் செஞ்சிட்டார. உன்னுடைய பலத்தை குறைச்சி உன் சத்துருக்களினுடைய கொம்பை அவனுடைய ஆற்றலை உயர்த்தி விட்டாரே என்று சொல்லி மீண்டுமாக உள்ள வசனங்களிலே மனம் திரும்பும்படியாக 18ஆம் வசனத்திலும் 19ஆம் வசனத்திலும் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை பார்த்து அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியவ்வளவு கண்ணீர் விடு. மனம் திரும்புதலுக்காக கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணினுடைய கருப்பு விழிகள் சும்மா இருக்க ஒட்டாத, எழுந்திரு. ராக்காலத்தில் முதற்சாமலத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு. தெருக்கள்லாம் உன்னுடைய குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் வறுமையினால் அவங்க மயக்கமாகி கிடக்கிறாங்க. அவங்களுக்காக ராத்திரியில் முதல் சாமத்திலலாம் எழும்பிடு. உன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி நீ ஜெபம் பண்ணு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடுன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்திலையும் தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பத்தின் கனிகளை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ என்று மன்றாடி அவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தேவனுடைய இரக்கத்துக்காக. இளைஞரும் முதிர் வயது உள்ளவர்களும் தெருக்களில் தரைகளில் கிடக்கிறாங்களே, என் கன்னிகைகளும் என் வாலிபர்களும் பட்டயத்தால் விழுந்தார்கள். உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீரே. பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல என்று சொன்னால் ஒன்று சேர வரவழைப்பது போல சுற்றிலுமிருந்து எனக்கு தீழ்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசமாக்கினான் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ராஜாமத்தில் ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடுகிறோம். என் இருதயங்களை தண்ணீரை போல ஊற்றி கூப்பிடுகிறோம். எங்களுடைய கண்களை நதி எவ்வளவு கண்ணீர் விடும்படியாக என்னுடைய கருப்பு வெளியை சும்மா இருக்க ஒட்டாமல் இடத்துல ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை சூனியமாக்கப்பட்டு மண்மேடுகளைப் போல எங்கள் துணிகரங்களினால் நிர்விசாரங்களினால் மாற்றப்பட்டு இருந்தாலும் அந்த சூனியத்தில் நீர் சிருஷ்டிக்க முடியும், மீண்டுமாக நீர் உருவாக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நாங்கள் மனம் திரும்பும்படியாகவும் ஜெபிக்கிறோம், உம்முடைய மன்றாட்டுக்காகவும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இங்கே எரேமியா நமக்கு ஆலோசனை கொடுத்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு நேராக தேவனுடைய எச்சரிப்பு வரும்பொழுது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டினது போல சோதனை நாட்களில் நடந்தது போலவும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு பவுலை போல நம்ம சொல்லி அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் பவுலை எத்தனை வல்லமையாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல பயன்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பிலே நாம் மாட்டிக்கொண்டு புலம்புகிறவர்களாக காப்பாற்றுவார் இல்லாமல்
நம்முடைய காயங்கள் சமுத்திரத்தைப் போல பெரிதாய் மாறிவிடும் பொழுது குணமாக்குகிறதற்கு யாருமே இல்லாத ஒரு நிற்கதியாய் மாறிவிடுவோம். கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.